அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் மிக முக்கியமான சில செய்திகள் இருக்குது. அதில் முதல் செய்தியாக பார்த்தீங்கன்னா சூக் சால்மியா திடீரென தீப்பற்றி எறிந்திருக்குது. பல கடைகள் தீயால் சேதமாகின காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. தீயணைப்புத்துறை உடனே விரைந்து வந்து தீய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. இருந்த போதிலும் உயிர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனாலும் உடைமைகள் நிறைய சேதமாகி இருக்குது அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்குது. கடைகளில், வேலைத்தலங்களில், வியாபார தலங்களில் வேலை செய்யக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி இப்போ புதிய சட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் ஏதாவது ஒரு கடைகளோ அல்லது வியாபார தலங்களோ திறக்கணுமாக இருந்தால் அதற்கு முதலாவது நீங்கள் செக் பண்ண வேண்டியது இந்த நாட்டு தீயணைப்பு துறையினுடைய அனுமதி பெறப்பட்டிருக்கா அப்படின்றத கட்டாயம் செக் பண்ணணும். அப்படின்ற மாதிரி இன்றைய தினம் காலையில் நான் செய்தியில் கூட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் நேற்றோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். தீயணைப்புத்துறையுடைய அனுமதி, யாருடைய அனுமதி இருக்கோ இல்லையோ, நீங்கள் நிச்சயமாக தீயணைப்புத்துறையுடைய அனுமதி எடுத்திருக்கணும். அப்படி எடுக்காத பட்சத்தில் எந்த ஒரு வியாபார தலங்களாக இருந்தாலும் முடக்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான தகவல், இன்றைக்கி ஷுவைக் பகுதிகளில் தெருநாய் தாக்குதல் ஒன்று நடந்திருக்குது ஒரு தொழிலாளர் வெளிநாட்டவர் மீது. ஷுவைக்கை பொறுத்தவரையில் உங்களுக்கே தெரியும், ஷுவைக் பகுதிகளில் தொடர்ந்துமே இந்த தெருநாய்களுடைய தொல்லை என்பது தொடர்ந்துமே அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அதே போல் இந்த நாட்டை பொறுத்த வரையில், நம்மளுடைய நாட்டில் சரி, அந்த இடைக்கிட எங்கேயாவது தெருநாய்கள் இருந்துச்சுன்னா பிடிச்சி இன்ஜெக்ஷன் போடுறது, தடுப்பூசிகளை போட்டு மற்ற வேலைகள் பார்க்குறது, அந்த மாதிரி ஏற்பாடுகள் இருக்கும். அதே போல் தெரு நாய்களுக்கு உணவு அளிக்கக்கூடியவங்க இப்போ நம்ம நாட்டில் 100க்கு உதாரணத்துக்கு ஒரு 100க்கு ஒரு 1000 பேர் பயந்தாலும் ஒரு 100 பேர் சரி உணவு அளிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. தெரு நாய்களை கண்டா உடனே என்ன செய்வாங்க, ஐயோ பாவமே அப்படின்னு ஒரு கையில் இருக்கிற பிஸ்கெட்டோ சரி, இல்லை சாப்பாடோ சரி, இல்லை மிஞ்சிற சாப்பாடோ சரி, எதையாவது ஒன்று தெரு நாய்களுக்கு சரி போட்டு உணவளிக்கக்கூடிய நல்லுள்ளம் கொண்டவங்களும் இருக்கிறாங்க. இப்போ இந்தியா, இலங்கையை பொறுத்த வரையில் நம்மளுடைய நாடுகளில் இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த நாட்டை பொறுத்த வரையில் தெருநாய் அப்படின்னாலே எல்லாருமே அந்த ஒதுங்கக்கூடிய தன்மை தான் இருக்குது. யாருமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் போக மாட்டாங்க. இப்போ வெளிநாட்டவர்கள் யாராவது கொடுத்தாலே தவிர இந்த நாட்டவர்கள் எப்படியுமே கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தெருநாய்கள் என்றாலே அந்த சேட்டை பண்ணக்கூடிய பலரும் இருக்கிறாங்க. ஏன் தெருநாய்களை கண்டா அந்த சும்மா சீன்றது, வண்டியில் போகும்போது ஹார்ன் அடிக்கிறது, எதையாவது எறிகிறது, தனி பாட்டில் எறிகிறது, இந்த மாதிரி சீண்டக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்களே தவிர அந்த தெருநாய்களை ஏதோ தன்னால் முடிஞ்சதை பண்ணுவோமே, இல்லை ஒரு சாப்பாடு சரி போடுவோமே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லை. அப்படி இருக்கிறதால பார்த்திங்கன்னா தெரு நாய்களுடைய அந்த தன்மை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நாய்களுடைய தன்மை ரொம்பவும் ஆக்ரோஷமாக இருக்கும். அப்படி இருக்கிறதால நம்ம சில நேரங்களில் அதோ சும்மா தானே நிற்கிது நாய் அப்படின்னு நம்ம பாட்டில் போனாலும் விரட்டி கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பசி, இன்னொரு பக்கம் பசி, நீர், உணவு, நீர், இது ரெண்டுமே இந்த தெரு நாய்களுக்கு கிடைக்கிறது ரொம்பவும் அரிது இந்த நாட்டை பொறுத்தவரையில். ஏன்னா நம்ம நாட்டில் சரி தெருவோரமாக எங்கேயாவது ஹோட்டலில், கடைகளில், சாப்பாட்டு கடைகளில் அந்த சாப்பாட்டோட மிச்சங்கள், எச்சிகள் அப்படி இப்படின்னு அங்கே இங்கே குப்பை தொட்டிகள் அங்கே இங்கேன்னு சாப்பாடு போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கிறதால நாய்களுக்கு உணவுகளாவது கிடைக்கும். நம்மளுடைய நாடுகளை பொறுத்தவரையில் அந்த மாதிரி உணவுகள் கிடைக்கிறது அதிகம். குப்பைகள் அங்கே இங்கே நிறைஞ்சிருக்கிறதால அங்கே இங்கே ரோட்டோரமாக கடைகளில் உள்ள குப்பைகள் அப்படி இப்படின்னு இருக்கும்போது இந்த நாய்களுக்கான சாப்பாடு ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கும். ஆனால் இந்த நாட்டை பொறுத்த வரையில் நாய்க்கு யாராவது சாப்பாடு கொண்டு போய் போட்டாதானே தவிர உணவுன்றது அந்த நாய்க்கு இல்லை. உணவு ரொம்பவும் குறைவு. அப்போது இந்த மாதிரியான சூழலில் நாய்கள் இன்னும் அந்த பசி கொடுமை ஒன்று இருக்கு இல்லையா, பசியுடைய கொடுமை எதை தாங்கினாலும் பசியை தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அது மனிதன் நம்மளுக்கே சிலர் பாருங்கள், பசியோட கொடுமையில் திருட போகிறோம். நம்மளுடைய பசி கொடுமை தாங்க இல்லாமல் ஒரு சிலர் திருடுறோம், பொய் சொல்கிறோம், கொலை பண்ணுறோம், எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. ஏன் ஆஃப்டர் ஆல் பசிக்காக கொலை நடந்திருக்குது, கொள்ளை நடந்திருக்குது இல்லையா. பசிக்காக எத்தனையோ விடயங்கள் நடந்திருக்குது இல்லையா, போராட்டம் நடந்திருக்குது. இந்த மாதிரி எத்தனையோ விடயங்கள் நடக்கும்போது
அப்போ இந்த பசிக்காக ஆறறிவு புத்தி உள்ள மனுஷனே இவ்வளவு செயல்பாடுகள் செய்யும்போது ஐந்தறிவு அந்த மிருகங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை. அது வந்து யாராக இருந்தாலும் கடிக்கத்தான் செய்யும், அதோடைய அந்த குணத்தை காட்டத்தான் செய்யும். ஏன்னா மிருகம் என்ற வகையில் மனித மிருகங்களையும் தாண்டி நன்றி உள்ள ஜீவன் நாய். ஆனால் அந்த நாயே விசர எடுத்து மனிதர்களை கடித்து தன்னுடைய பசி ஆற்றிக்கொள்கிற அளவுக்கு நிலைமை போயிருக்குதுன்னா காரணம் உணவின்மை தான். இன்ஷா அல்லாஹ் இந்த பலதியாவால் சரி கொஞ்சம் ஓரளவுக்கு ஏற்பாடு பண்ணி உணவுகளை கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா. அதே மாதிரி நீங்கள் உணவுகள் கொடுக்குறதுனாலும் தூரமாக கொஞ்சம் தடவி கொடுக்கறது தடவி கொடுக்கறது இந்த மாதிரி விளையாட்டு வேணாம் இந்த நாட்டை பொறுத்தவரையில். ஏன்னா நாய்க்கு நீங்கள் சாப்பாடு தான் வைக்கிறீங்க, நல்லது தான் நினைக்கிறீங்க, ஆனாலும் பாஞ்சு கடிச்சு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா இந்த நாட்டை பொறுத்த வரையில் நாய்களுக்கு எந்த ஒரு தடுப்பூசியும் ஆஃப்டரால் எந்த ஒரு தடுப்பூசியும் போட்டில்லை. நம்ம நாட்டை பொறுத்த வரையில் சரி எங்கேயாவது ஒரு இடத்துல விரட்டி பிடிச்சி ஒரு ஏதாவது விசர் கடிக்கான ஊசி, அதே மாதிரி அந்த நீர்வெறுப்பு நோய்களுக்கான ஊசி, இந்த மாதிரி ஒரு ஊசிகள் வந்து இடைக்கிட நம்மகிட்ட அந்த சுகாதார அமைச்சக அதிகாரிகள் இருக்கிறாங்களே அவங்க போய் போடுவாங்க. வெட்டினரி அதிகாரிகள் வந்து இடைக்கிட போடுறத நம்மளே பார்த்துருக்கோம் பல தடவை. ஆனால் இந்த நாட்டை பொறுத்தவரை இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதனால் இந்த நாய்களுடைய பற்கள்லையும் விஷம் அது அதிகமாக இருக்கலாம், பாக்டீரியாக்களும் அதிகமாக இருக்கலாம். அதனால் உயிரிழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குவைத்தில் இப்போ நாய் கடித்து நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 4-5 மரணங்கள், குவைத்தி குழந்தை, குவைத்தி ஒரு குடிமகன், வெளிநாட்டவர், இந்த மாதிரி பல மரணங்கள் ஏற்பட்டிருக்குது நாய் கடிப்பால் மட்டுமே. அதனால் தயவு செய்து இந்த உணவு வைக்கிறீங்களா, நல்லது செய்கிறீங்களா, நல்லது செய்யுங்க, ஆனால் தூரமாக நின்று செய்யுங்க. தடவி கொடுக்கறதுக்கு பாசம் காட்டுறதுக்கு போகாதீங்க. எந்த நேரத்தில் வேண்டாலும் அது ரியாக்ட் பண்ணலாம். அதனால் இந்த விடயத்தை முக்கியமாக உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ கொண்டு வந்தது. ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த நாட்களில் ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கும்போது ஃபஹம் எல்லோரும் பாவிப்பீங்க. ஃபஹம் வந்து வாகனங்களுக்குள்ளே இருந்தாலும் சரி, அடைக்கப்பட்ட ஏதாவது ஒரு ரூமாக இருந்தாலும் சரி, கூடாரமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அறையாக இருந்தாலும் சரி, தயவு செய்து ஃபஹம் வந்து உள்ள அப்படியோ நெருப்பு தணலை வச்சுட்டு தூங்காதீங்க. மூடின வாக்கில் ஜன்னல்களை திறந்துருந்தால் ஓகே. ஜன்னல்கள் திறக்காத பட்சத்தில் அந்த புகை உள்ளே நின்று சுவாசத்தை நொடி பொழுதில் இப்படி நம்ம சொடக்கு போகிற அந்த செகண்டில் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆக்சிஜனையும் விஷமாக மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. හායි යාළුවනේ, මෙන්න ඔයාලට ගෙනත් තියෙනවා බැංකට් 6යි. පාට 6කින් මේ 6ම වෙන්නේ KD 10යි. ඔයාලට කඩේකට ගියම් මේ වගේ අඩු මුදලකට කොහෙවත් ගන්න ලැබෙන්නේ නැහැ. මෙන්න බලා ගන්න සයිස් එක. මේ විදිහට තමයි සයිස් එක තියෙන්නේ. ලොකුම සයිස් එක. පාට 6ක් තියෙනවා. ඔයාලට කැමති පාටකින් ගන්න පුළුවන්. කුවෙට් එකේ ඕනම තැනකට free delivery. ඉතින් කතා කරන්න අපගේ numbers වලට ස්ක්‍රීන් එකේ අපගේ number තියෙනවා. ඉතින් අදම කතා කරලා ඔබගේ order එක අදම වෙන් කරවා ගන්න. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94.